அதாவது ஓப்பனிங்கில் அந்த கயாஸ் தியரின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த கயாஸ் தியரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு தமிழில் சொல்லணுன்னாக்கா, நான் அதை வந்து நம்ம டிஸ்கஷன் போது கமல் சார்கிட்ட நல்ல பேர் வாங்கினேன் இந்த படத்தில். அந்த கயாஸ் தியரியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான இதுனாக்கா டக்குன்னு என்னக்கா அந்த தியரி வந்து ஏற்கனவே நான் படிச்சிருந்தேன். அந்த கயாஸ் தியரி சார் ஒன்றும் இல்லை சார், கர்ணன் படத்தை வந்து பிஆர் பந்தில் எழுதினால ஜெயலலிதா மேடம் வந்து சிஎம் ஆனார். இது எங்கேயா தெரியுதா? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது இருக்குது, அதான் கயாஸ் தியரி. இதில் சொல்ல வரும்போது கர்ணன் ஒரு படம் எடுத்தார் பிஆர் பந்தில், அவரே ப்ரொடியூசர், பத்மினி பிக்சர்ஸ், அவரே டைரக்டர். கர்ணன் படம் வந்து எதிர்பார்த்த அளவு என்னக்கா வசூல் சாதனை பண்ணல, பொருளாதார நஷ்டம் ஏற்பட்ட உடனே அதுக்கடுத்து முதல் முறையாக போயிட்டு எம்ஜிஆரோட ஒரு படம் பண்ணுறாரு 1701. இவர்கிட்ட சந்தன பூமின்னு ஆல்ரெடி நடித்த ஒரு பொண்ணு வந்து ஜெயலலிதா மேடம், அவங்களுக்கு ஒன்றா ஹீரோயினாக விடுறாங்க. அங்கே எம்ஜிஆர் சாரும் ஜெயலலிதா மேடம் மீட் பண்ணாங்களா, அந்த மீட் பண்ணி அந்த ட்ராவலிங்கில் அவங்க வந்து 91 வந்து சிஎம் ஆகிறாங்க. ஸோ அந்த மீட்டிங் நம்ம 1701 கிடச்ச மீட்டிங் தான் 91 இவங்க சிஎம். இதுதான் விஷயம். இதுதான் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போகிறோன்னா கமல் சார் வந்து கை தட்டி பாருங்க. சூப்பர் கிருஷ்ணமோகன் கரெக்டாக புரிஞ்சுடுங்க கதையை.